மேட்ச் பிட்வீன் கோவில்பட்டி வர்சஸ் ராஜகோபாலபுரம் ரெண்டு டீமுக்கான மேட்ச். 5 ஓவர் பேட்டில், முதல்ல 1 ஓவர் பவர் பிளே. ஓனிங் பேட்ஸ்மேனா சைக்கிங்ல இருக்குது வெங்கட், நான் சைக்கிளா அவருக்காக பைஸ் நிற்கிறாங்க. காலில் ஒரு இன்ஜுரி. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா சிவா. முதல் பந்தே அடிச்சிருக்காரு, ஒரு ஃபுல் ஷாட். பவுண்டரி போயிருதா? எஸ், போயிடுச்சுங்க இங்க பவுண்டரி. செகண்ட் ஒன் அப்படி ஆக்கார் செம்புல பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாஸ்டா போயிருக்காரு சிவா. இங்க அடிச்சு பாக்குறாங்களா? புடிச்சு அடிச்சுட்டா மேபி க்ளோஸ் காலா இருந்திருக்கும். ஒரு சிங்கிள் கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா ஃபீல்டர் தாண்டி போயிருக்கு. அங்கேயா இங்கேயான்னு பார்த்தா இங்கே அடிச்சு பார்த்தாங்க, அங்கேயும் செம்புல படல. ரெண்டு இடத்துலையும் செம்புல படல. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் திருப்பிட்டாருங்க பந்தா ஜாலியா. இங்க வெங்கட் பேட்ல இருந்து 1 மோர் பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் ஏந்தி விட்டுருக்காரு. கேட்சுக்கு வாய்ப்பா? ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா கேட்சை பிடிக்க முடியல, ஆனால் பாலை பிடிச்சிட்டாங்க. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் தெரிச்சு போயிருக்கு. எச்சு முட்டு மாதிரி வாங்கி சான்ஸ் ஃபார் கண்ணன். நல்ல டேக்கன், ஜாலியாக என்ன இடத்துல பிடிச்சாரு. ஸோ நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் வெங்கட் அவரோட விக்கெட் பறி போயிருக்கு. ஸ்கொயர் லெக்கில் ஆட பார்த்தாரு, பந்து தெரிச்சு போயிடுச்சு. எச்சு முட்டு மாதிரி வாங்கி மிட் விக்கெட்டில். முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவர் முடிஞ்ச நிலைமையில 12 ரன் அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி. மேட்சுக்கு நான் செகண்ட் ஓவர் படா மணி வந்திருக்காரு. சான்ஸ் ஃபார் ஹைட் செம்மையா போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா? தாண்டி போகுதான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. இங்க கண்ணன் தலையை தாண்டி போயிருக்கு. 6. இந்த ஓவர்ல முதல் பந்தே ஒரு 6. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் வந்த பக்கமா ஆடி இருக்காரு. அங்க ஃபீல்டர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி, நல்லா போட்டிருக்காரு. இங்க டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் கண்ட்ரோலா ஆடி இருக்காரு தரையில. 1 மற்றும் 2 நல்லது தடுப்பு பண்ணி சிங்கிள். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பேட்ல பட்டு கீப்பர் கையில் சொன்ன மாதிரி இருக்கு. டாட் பால். லாஸ்ட் ஒன் இந்த முறை தெரிச்சு போயிருக்கு. இது கேட்சுக்கு வாய்ப்பா? புடிச்சாருங்க கண்ணன் இங்க. ஸோ 6 அடிச்ச பேட்ஸ்மேனா அதே ஓவரில் விக்கெட் எடுத்து ஓவரை முடிச்சிருக்காரு. போன ஓவரும் அதே மாதிரி தான் நல்லா ஆடின பேட்ஸ்மேனோட விக்கெட்டை கடைசி பாலில் எடுத்தாங்க ராஜகோபாலபுரம். மேட்சுக்கு நான் தேர்ட் ஓவர் போட இங்கே செந்தில் வந்திருக்காரு. மர்ரீச் ஆட பார்த்தாங்க. ஸ்கொயர் லெக்ல ஃபீல்டர் இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் பாஸ் ஆர்ஸா சிங்கிளாக இருக்கும். முதல் பந்தில் ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் நேருக்கு நேர், ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கு. ஃபீல்டரையும் தாண்டி போயிடுச்சுங்க. இங்க 6. இந்த ஓவருக்கான 6 பதிவு பண்றாரு இங்க வெங்கட். செகண்ட் ஒன் பால் ஒரு பவுண்டரி. ஃபுல் டாஸ் 1 ஹேண்டர்ல பேட்டை விட்டாரு. தெரிச்சு போயிருக்குங்க. ஆனா லாங் ஆன் ஃபீல்டர் கையில வரைக்கும் போயிருக்கு. அன்பார்ச்சுனேட்லி அது விக்கெட் ஆக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓவர்லயும் 6 நாள் அடிச்ச பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்துட்டாங்க. ஃபிஃப்த் ஒன் நியூ பேட்ஸ்மேனா மணி. எக்ஸலன்ட் டெலிவரி, நல்லா போட்டிருக்காரு இங்க செந்தில். டாட் பால். லாஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி, நல்லா போட்டிருக்காரு இங்க. டாட் பால் டு எண்ட் ஓவர். 3 ஓவருக்கு 32. 4வது ஓவர் பட சிவா வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே மறிச்சு அடிச்சாரு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சுங்க. இந்த ஓவர்லயும் ஒரு 6 பதிவு பண்ணிட்டாங்க இங்க. ஃபர்ஸ்ட் பாலே மறி இந்த முறையும் அடிச்சாருங்க. தெளிவா ஆடி இருக்காரு. குத்துற இடத்துல போய் பேட்டை ஆடி இருக்காரு. பேக் டு பேக் 2 பாலையும் 6 மாத்திட்டாரு இங்க குணா. நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு. அதை வச்சு சிங்கிளா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த முறையும் தாண்டி போறதுக்கு வாய்ப்பா? கண்ணன் கையில பட்டுச்சு, ஆனா லைன்ல தாண்டி தான் அவரே போய் ட்ரை பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த ஓவருக்கான 3வது 6 பதிவு பண்றாங்க இங்க. நெக்ஸ்ட் ஒன் தெரிச்சு போயிருக்கு. கவர்ஸ்ல கேட்சை பிடிக்கிறாங்களா? பாலை ஸ்டாப் பண்றாங்க பார்த்தா கேட்சை பிடிக்கல. பாலை ஸ்டாப் பண்றாங்களா? செந்தில் விரட்டி போனாரு. 2 லாஸ்ட் ஒன் இந்த முறை ஹைட் தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. யார் கேட்சை பிடிக்கிறான்னு பார்த்தா சிவா லீவ் இட் கேட்டு வந்தாரு. கேட்ச் ட்ராப் ஆயிடுச்சு. ஒரு சிங்கிள் டு எண்ட் ஓவர். 4 ஓவருக்கு 54 அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி. பசனிங்ஸோட லாஸ்ட் ஒன் சாரி லாஸ்ட் ஓவர். ஸ்டெம்பிள் ஆஸ்டாருங்க இங்க. கண்ணன் முதல் பந்தே விக்கெட். செகண்ட் ஒன் குணா ஆன் சைட் வைட். செகண்ட் ஒன்
மறித்து அடிச்சிருக்காரு. ஃபாஸ்டா போயிருக்கு. 2 ரன்ஸ் பண்றாங்களா, சிங்கிளோட சாப்பிட்றான்னு பார்த்தா அங்க ஃபீல்டர் பாலுக்கு போய் தட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் பவுண்டரி போக விடாம ஸ்டாப் பண்றாரா. அகைன் ஒரு டிராப். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா கீப்பிங் இங்க சிவா அப்துல் கரெக்டா போஸ்டாரு. லாஸ்ட் 3 பால் இருக்கு. மையப்பண்ண வந்திருக்காரு இங்க. விக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டம்பிங்கா அடுத்து கலக்கியிருக்காருன்னு சொல்லலாம் சிவா. பேக் டு பேக் 2 விக்கெட். காவல்துறை. நெக்ஸ்ட் ஒன் பேட்ஸ் பண்ணா ரமேஷ். மறைச்சு அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் ஸ்டாப் பண்றாங்களா, பால் பம்ப் ஆயிடுதா, ஸ்டாப் பண்றாங்க. ஹைட் மேன் ஆனா பவுண்டரிங்க. பால வச்ச உடனே சொல்லிட்டாரு ஃபீல்டரே. அங்க பவுண்டரி. ஆட்டத்தை லாஸ்ட் ஒன் டார்கெட் டிசைடிங் பால். மறிச்சு ஆட பார்த்திருக்காரு. டாட் பால். ஸோ டாட் பால் டு எண்ட் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். இதோட முடிவுக்கு வந்திருக்கு. 21 ரன் அடிச்சிருக்காங்க கோயில்பட்டி. 62 டார்கெட் ஃபார் ராஜகோபாலபுரம். செகண்ட் இன்னிங்ஸோட ஓனி பேஸ் பண்ணால் சைக்கிள் கண்ணன், நான் சைக்கிளில் மணி. முதல்ல ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அங்கேயும் மணி 2 மணி. நான் சைக்கிளில் பவுலிங் எண்ணில் இருக்காங்க. பேட்டில் பட்டு உடம்புல பட்டு போயிருக்கு. விக்கெட்டுக்கு வாய்ப்பா ரகு பாஸாக போனார். 2 பேட்ஸ்மேனும் பாஸாக கிரீஸுக்கு போயிட்டாங்க. சிங்கிள். செகண்ட் ஒன் மணி மீட் பண்ணுறா. ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஆட பார்க்குறான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் இருந்தாங்க. குயிக்கராக வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து பேட்டில் பால் போட்டு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக ஆட் பண்ணார். விண்டுக்கு எழுத்துட்டு போயிடுச்சுங்க இங்கே. ஸோ காற்றும் இந்த பக்கமாக தான் அடிச்சுக்கிறதுக்கு ஒரு 6 போய். நெக்ஸ்ட் ஒன் ரட்டி ஆட பார்த்தாரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டர் கையிலே போணுச்சு. கேட்சையும் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒரு சிங்கிளும் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல ஓவருக்கு 8 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் படம் இங்கே ரமேஷ் வந்திருக்காரு. முதல் பந்தே சுவிட்சுக்கு ஆனால் பேட்டில் படலைங்க. டைமிங் இருந்துச்சு. செகண்ட் ஒன் மறைச்சு தூக்கி விட்டுருக்காரு ஃபீல்டர். பாலுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பவுண்டரி போயிடுச்சு ஆள் இல்லாத திசையில். தேர்ட் ஒன் கவர்ஸ்ல தெரிச்சு போயிருக்கு. கண்டிப்பா இதை தாண்டி போயிருங்க. இங்க ஸ்டாப் பண்றதுக்கு வாய்ப்பா கடைசி வரைக்கும் நல்ல ட்ரை. ஆனா ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்டரி பேக் டு பேக் 2 பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப டைமிங் அடிச்சிருவாருன்னு நினைச்சேன். ரெடியா இருந்தாரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா மறுக்கி வந்து ஆஸ்டாருங்க. விண்டெல்லாம் ஏன் கணக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அடிச்சாரு. 6 ஃபுல்லாக எனக்கு வெளியில ஃபீல்டரு ஜாலியாக கேட்சை போச்சாரு இங்க. இந்த மாதிரி நேருக்கு நேர் போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணாருங்க. எக்ஸலன்ட் எஃபோர்ட். ஜட்டு அஜித்னு நினைக்கிறேன் சப்ஸ்டியூட் ஃபீல்டர். எக்ஸ்ட்ரா ஒரு ரன்னு. 2வது ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்களா, உள்ள போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 ஓவருக்கு 24 அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம். மேட்சுக்கான 3வது ஓவர் போடா. அகைன் இங்கே மணி ஃபுல்லாக மறுக்கி வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க. கீப்பரும் மிஸ் பண்ணால் ஒரு சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை மறைச்சு மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு. விண்டு தாண்டி போகுதா, கேட்சுக்கு வைப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க இங்கே தாண்டி. ஸோ முக்கியமான நேரத்தில் ஒரு 6 பதிவு பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபீல்டர் இல்லாததை பார்த்து ஜாலியாக தட்டி விட்டுருக்காரு. 2வது ஓட்டாருங்க. கண்ணன் குயிக்கராக இருந்திருக்காரு ரன்னிங்கில். 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்தார். ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. அங்கே வெங்கட் ஃபீல்டர் கரெக்டாக பாலுக்கு வந்துடுறாரா. ரமேஷ் இருந்தார். கேட்சாக கரெக்டாக கணிச்சு எடுக்க முடியல. அகெயின் ஒரு லைஃப் கிடச்சிருக்கு மணிக்கு இங்கே. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இன்சைட் நல்ல ஸ்டாப் டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சாரு. ஒரு மாதிரி வாய்ப்பா போயிடுச்சுங்க. காத்து ஃபுல்லா இந்த பக்கமா அடிச்சுக்கிறதுக்கு. ஆனாலும் அவர் தெளிவா அடிச்சுருக்காரு. 3 ஓவருக்கு 41 அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம். மேட்சுக்கான 4th ஓவர் படம் மோகன் வந்திருக்காரு. சைக்கிள் கண்ணன் அதிகமான பால் நான் சைக்கிளே தான் நின்ட்டாரு. எல்லா ஓவர்லையும் இதே மாதிரி அடிக்க வேண்டிய பால் மிஸ் பண்ணிட்டாரு. ஸ்ட்ரைக்கை எப்பவும் மாற்றி கொடுக்குற மாதிரி இப்பவும் மாற்றி கொடுத்துட்டாரு. முதல் பந்தே அடிச்சாருங்க. காத்து ஒரு பக்கம் ஸ்லோவா ஆனிச்சு. இந்த பால்ல பேட்ஸ்மேனோட பேட் ஸ்பீடு பாஸ் ஆயிருந்துங்க. ஒரு 6 கீப்பர் அப்டு போயிருக்காருங்க.
இந்த முறை தெரிவிச்சு போயிருக்கு. கேட்சை பிடிக்கிறாங்களா லயனில் ஃபீல்டர் பூஸ்டாருங்க. நல்ல டேக்கனுங்க. முதல் பந்து நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எக்ஸலன்ட் பேட்டிங் சூப்பராக ஆடி கொடுத்துருக்காருங்க மணி. நீ பேட்ஸ்மேனா இங்க சிவபிரபு வந்திருக்காரு. ஆக்ரோஷப்பட்டேப்பா. சான்ஸ் ஃபார் டாட் பால் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஃபுல் டாஸ் சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருதா? போயிடுச்சுங்க. இங்கே 6. சிவபிரபு உள்ள வந்ததுக்கப்புறம் 6 பதிவு பண்ணியிருக்காரு. இந்த முறை மறைச்சு ஒரு புல் ஷாட்டு கேட்சுக்கு வாய்ப்பா கரெக்டாக பாலுக்கு என்னாரு ரொம்ப லோக்கே கேட்சை பிடிக்கல. ஒரு சிங்கிள். கடைசி 6 பாலுக்கு 7 அடிக்கணும். என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ராக்கர்ஸ் ரகு வந்திருக்காரு. 6 பாலுக்கு 7 ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பந்தே ஆஸ்டாருங்க. இங்க கண்டிப்பா இதை தாண்டி போகும். ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கு. 6ஓட மேட்சை டைப் பண்ணிட்டாங்க. முதல் பந்தே பால் போன 6ஓட மேட்சை டை. இந்த பால் போன 6ஓட மேட்ச் வின் அப்படின்னு சொல்லலாம். இங்க வானத்திலே காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்க பட்டம். ஸோ மேட்சை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ராஜகோபாலபுரம் ஹியூஜ் டார்கெட் ஆயிருந்தாலும் 4 பால் மிச்சம் வச்சு மேட்சை வின் பண்ணிட்டாங்க.